இவன் தான் கிறிஸ்டோபர். இவனுக்கு ஹார்மோன் பிரச்சனையால சின்ன வயசுலயே வயசான மாதிரி இருப்பான். இதனால அவனோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவனை ஒதுக்குறாங்க. அப்போ ஒரு பொண்ணு மட்டும் அவன் கூட ஃப்ரெண்டா பழக ஆரம்பிக்கிறா. அவளோட பேரு சோஃபியா. இவங்க கூட பழகுறத பார்த்த சோஃபியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவளை விட்டு போயிடுறாங்க. சோஃபியா கிறிஸ்டோபர் கூடயே ஃப்ரெண்டா பழகிட்டு வரா. சோஃபியா இப்படி இருக்கிறதால சோஃபியா மேல கிறிஸ்டோபருக்கு லவ் வந்துருது. சோஃபியா கிட்ட போய் லவ் பண்றன்ற விஷயத்த சொல்றான். ஆனா அவ இதெல்லாம் வேணான்னு சொல்லி ஒதுங்கிடுறா. அவன் கூட பேசுறதையும் நிப்பாட்டிடுறா. ஆனா அவன் சோஃபியா பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். இதனால கோபமான சோஃபியா கிறிஸ்டோபரை லைப்ரரிக்கு கூட்டிட்டு போறா. அவன் கிட்ட நீ கல்யாணம் பண்றதுக்கு தகுதியானவனே இல்லன்ற விஷயத்த சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிடுறா. இதனால கிறிஸ்டோபர் மனசுடைஞ்சு போயிடுறான். இவங்க பேசிட்டு இருந்ததை கேட்ட ஒரு பொண்ணு ஸ்கூல் ஃபுல்லா இத பத்தி சொல்லிடுறா. இதனால கிறிஸ்டோபரை எல்லாரும் அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இது தாங்க முடியாத கிறிஸ்டோபர் தனியா வீட்லயே இருக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் சோஃபியா தானே நினைச்ச அவனோட அம்மா சோஃபியாவை பாக்குறதுக்காக போறாங்க. பார்க்க போற இடத்துல அவளுக்கு ஒரு கிஃப்ட கொடுத்து அவளை கொலையும் செஞ்சிடறாங்க.